என்னதான் பிரியாணியில் நிறைய டைப் இருந்தாலும் ஜீரா சம்பா பிரியாணிக்கு தனி மவுசே உண்டு இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னோட ஸ்டைலில் ஜீரா சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிற மட்டன் தொன்னை பிரியாணி. சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 1 கிலோ ரைஸில் பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டன் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். நான் ஒரு 1.5 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பும் தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சுக்க போகிறோம். உங்களோட மட்டன் வேகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. ஒரு 70% 80% வேக வச்சோம் அப்படின்னா போதும். இப்போ தண்ணியிலேருந்து மட்டனை மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கறியில் இப்போ 1/2 கப் அளவுக்கு தயிர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பரட்டிட்டு அப்படியே வைங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறி வரட்டும். அதுக்கடையில் 1.5 கட்டு அளவுக்கு புதினா, 1 கட்டு அளவுக்கு மல்லி இலை, ஒரு 7-8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விடுங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் மல்லி புதினாலாம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. இதுக்கு 1/2 கட்டு அளவுக்கு வெந்தயக்கீரை சேர்க்கணும். ஃப்ரெஷ்ஷாக எல்லாருக்குமே அது கிடைக்காது இல்லையா, அதனால கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுக்கோங்க. அண்ட் இந்த 1 கிலோ பிரியாணி பண்ணுறதுக்கு நமக்கு 4 பெரிய பல்லாரி வெங்காயம், 2 தக்காளி தேவைப்படும். அண்ட் 1 கிலோ ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துட்டு அதையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். அண்ட் ஒரு சில பொருள்லாம் நம்ம நல்லா வதக்கியிருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறி வந்துருச்சு. மிக்ஸ் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தாளிக்கிறதுக்கு ஒரு சில பொருள் சேர்க்கணும், அதையுமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இப்போ பிரியாணி தாளிச்சிடலாமா? பெரிய பிரியாணி பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சூடாகி வந்ததுக்கு அப்புறமா தாளிப்புக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அண்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பல்லாரி வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் அடிப்பிடிக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த மட்டனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வைங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். அண்ட் இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட் இருந்தது இல்லையா, அது 2 தக்காளியே ஃபைனா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அண்ட் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு சரியா ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வேக வைங்க. அதுக்கடையில் தண்ணி வந்து அளந்து எடுத்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்தது இல்லையா, அந்த தண்ணியும் சேர்த்து அளக்குறேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி, இதுதான் சரியான அளவு. இது அப்படியே மட்டன்ல சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சிருங்க. தண்ணி இந்த மாதிரி எல்லா பக்கமும் கலகலன்னு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்த ஜீரக சம்பா ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வச்சிருங்க. இடையில 2 தடவை திறந்து கலந்து விடுற மாதிரி இருக்கும். 3ஆவது தடவை தண்ணியோட அளவு அரிசியோட அளவு எல்லாமே இந்த மாதிரி சரிசமமாக வந்ததுக்கு அப்புறம் நம்ம தம்ல போட்டுற வேண்டியதான். நல்ல கனமான தோசை டவால இந்த பிரியாணி தூக்கி வச்சுட்டு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து மூடி போட்டு தம் போட்டுருங்க. கரெக்டாக 15 நிமிஷம் தம் போட்டுட்டு திரும்ப ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. நல்ல கம்மன்னு செம்ம வாசத்தோட சூப்பரான தொன்னை பிரியாணி ரெடி ஆயிருக்கும். மெயினாக இதை தொன்னை அப்படிங்கிற ஒரு இலை கப்பில் வச்சு சர்வ் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட அதெல்லாம் இல்லை, அப்படியே பாத்திரத்தோட தூக்கி பந்தியில் வச்சு செம்மையாக அடிக்க வேண்டியதுதான்.